தமிழை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போறோம். அதுல என்ன மற்ற உலகெங்கும் இல்லாத மொழிகளுக்கு இருக்கிற சிறப்பு, என்ன சிறப்பு தமிழுக்கு இருக்குன்னு சொன்னா, தமிழ் ஆதியில வந்த மொழி. ஆதியில வந்தது எல்லாத்துக்கும் என்ன சிறப்பு, பழையதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அது பழசங்கிறதுனாலே அதை எடுத்து வச்சு கொண்டாடுவோம். ஏனென்றால் முதல்ல ஒரு மனிதன் தோன்றினான் வச்சுக்கலாம், ஒரு விலங்கு தோன்றினான்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு பரிணாம வளர்ச்சி கோட்பாடு எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன டார்வினோடது எதுல இருந்து எது வந்ததுன்னு. ஆனா உண்மையில எல்லா விலங்கும் முதல்ல படைக்கப்பட்டப்போ என்னடா யுவமாறன் கோழிய முதல்ல படைச்சாரா முட்டை முதல்ல படைச்சாரா சிவபெருமான்? கோழிதானா? எப்படி முட்டை வரும்? ஒரு கோழி, ஒரு சேவல் கோழி இல்லாம பட்டு கோழி மட்டும் முட்டை போடுமா? இல்ல பட்டு கோழி இல்லாம சேவல் கோழி மட்டும் முட்டை போடுமா? வேற யாராவது சொல்றீங்களா? சொல்லு. அவன் சொல்றான், நாமே முட்டையை தான் படைச்சான். முட்டையில இருந்து அது பிளந்து கோழி முட்டை போட்டதுன்னு. ஒரு முட்டையில இருந்து எத்தனை கோழி வரும் நமச்சிவாயன்? அது இப்ப ஒரு முட்டையில இருந்து 3 கோழி வரும். ஒரு முட்டையில இருந்து ஒரு கோழி தான் வரும். அப்ப அந்த ஒரு கோழி தனியா முட்டை போட முடியுமோ? குஞ்சு பொறிக்க முடியுமோ? அதனால இறைவன் படைக்கும் போதே எல்லாத்தையும் சோடியா தான் படைச்சார். முதல் சோடி யானை, முதல் சோடி முதலை, முதல் சோடி கோழி, முதல் சோடி குயில் அப்படின்னு படைத்தவர். முதல் சோடி மனிதனை படைத்திருப்பாரா படைத்திருக்க மாட்டாரா? முதல் சோடி மனிதனை படைத்திருப்பாரா இருப்பாரா இல்லையா? படைச்சிருப்பாரு தானே. அதுல இருந்தானே மனுஷங்க அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்கன்னு அப்படித்தானே வளர்ந்துருப்பா மனுஷங்க. அப்போ இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் இந்த முதல் சோடி மனிதனை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. எங்க படைக்கப்பட்டார்கள் ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும் சொல்லு. முதல் சோடி மனிதனை இறைவன் படைத்த இடம் திருவையாறு. திருவையாறு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஒரு ஸ்தலம். திருவையாறுலதான் படைத்தார் என்று சொல்றார். ஏன்னு சொன்னா, கைலாய காட்சி என்று அப்பர் பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான் ஒரு கைலாய காட்சி பாக்குறார். அது எல்லாரும் வடக்க போறாங்க கைலாயத்தை தேடி. காரைக்கால் அம்மையாரும் சரி, இந்த கதையெல்லாம் வழக்கமா சொல்லுவாங்க, கதை தான் சொல்லுவாங்க முதல்ல. அப்போ வடக்க போனா எல்லாரையும் திருப்பி விட்டுருவார் சிவபெருமான், தெற்க போன்னு சொல்லி. அது மாதிரி திருநாவுக்கரசரை அங்கே இருக்கிற ஒரு குளத்துல மூழ்கி இங்கே எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருச்ச குளம் எங்கே இருக்குன்னா திருவையாறுல இருக்கு. அந்த திருவையாறுல அவருக்கு கைலாய காட்சி கிடைத்தது. அங்க இரண்டு ஜோடிகளா வந்தது அப்படின்னு அவர் இந்த கைலாய காட்சி பற்றி பாடுற தேவார பதிகத்துல பாடியிருப்பார். களிறு பிடியோடும் வருவன கண்டேன், கோழி பிடையோடும் வருவன கண்டேன். அந்த பாட்டு உங்களுக்கு பாடி காட்டுவாங்க, போட்டு காட்டுவாங்க எல்லாத்தையும். ஆனால் மனிதனை பற்றி அவர் குறிப்பிடாம விட்டுட்டார். ஆனா அங்க வந்த முதல் மனிதனுக்கு பேர் சைவன் என்கிறத மாணிக்கவாசகர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐயாரதனில் சைவன் ஆகியும்
எழுந்துட்டா சைவனாகியும் வந்து இருக்கு. சரிதானே? ஆக அந்த அங்க தோன்றின மனிதன் உங்களுடைய மூதாதையர். முதல் தமிழன் சைவன், முதல் தமிழச்சி சைவி. எல்லாம் ஜோடி ஜோடியா திருவையாறுல ஒரே இடத்திலே காட்டினாரு. ஆனால் மனிதன் மட்டும் ஆண் ஒரு இடத்திலையும் பெண் ஒரு இடத்திலையும் படைச்சாரு. சைவன் ஒரு இடத்துல, சைவி. அதனால அந்த முதல் மனிதனை இறைவன் நேரடியா படைச்சதால அவனையும் இறைவனா வணங்கி இறைவனா கருதி வழிபடுவது உண்டு. அதனாலதான் சிவனுக்கு பக்கத்துல பார்வதி என்று ஒரு பெண்ணை வச்சு வழிபடுறாங்க. இதுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் கதை. இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு இங்க வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது, சரி, இந்த ஐயா சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, பொய்யன்னு இங்க வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுண்டா, அதுக்கு என்ன வழி இருக்கு? என்ன வழியை கையாண்டு சொல்லுவீங்க? உங்க ஸ்கூல்ல ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றது எல்லாரும் கேட்கறாங்க, அவன் சொல்றது கேட்காதீங்க, அவன் போய் சொல்றான் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப வழிமுறையும் இல்லையா? கருணாநிதிட்டே இல்லையா? உங்ககிட்ட இல்லையா? யார்கிட்டயுமே இல்லையா? என்னடா இல்லையாடா? அது இவர் சொல்றது நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா இவர் யாருன்னு? எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தாரு முன்னொரு காலத்துல, அப்போ இவர் என்ன கொடுமை எல்லாம் பண்ணினாரு தெரியுமா அப்படின்னு ஒரு கதையை எடுத்து விட்டா இவன் சொல்றத கேட்கறத நிறுத்துவானா நிறுத்த மாட்டானா? நிறுத்துவானா நிறுத்த மாட்டானா? என்னம்மா சொல்ற? அது மாதிரி தமிழர்களுடைய நெறிய இறைவனோட இருந்து வந்த அந்த இறைவனோட தொடர்புடைய அந்த நெறிய கெடுக்கிறதுக்கு பல பொய்களை கதைகளாக எழுதி வெளியிட்டாங்க. அந்த கதைகளுக்கு பேர் தான் 11 புராணங்கள். புராணம் என்றால் பொய்யான வரலாறு. புராணம் என்றால் வரலாறு தான், அது பொய்யான வரலாறு. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இவங்க 2 பேரையும் இறைவன் படைச்சாரு முதல்ல, அதை கூட சொல்ல மாட்டாங்க, இதை கடவுள் என்றே சொல்லி விட்டுருவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நாம தான், நம்ம திருமால் தான் அப்படின்னுவாங்க. அவர் தான் வந்து தார வாத்து கொடுக்குறார், அதனால அவர் அவங்களுக்கு தங்கச்சி வேணும், தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி, அண்ணன் வேணும்னு சொல்லி தங்களையும் உறவாக்கிட்டு தங்களையும் சேர்த்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது. புரியுதா? அதாவது ஒரு கதை என்றா அதுல ஒரு கதை இருக்குமோ, கதை சொல்ற இடத்துல, அல்லது காரணம் இருக்குமோ. ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு தாத்தாவும் பேரனும் நடந்து போறாங்க. அந்த தோட்டத்து வழியா ஒரு நரி வருது. அப்ப அந்த பேரன் கேட்கிறான், தாத்தா, இந்த நரி ஏன் திராட்சை பழத்தை சாப்பிடாம போகுது? இவ்வளவு இனிமையான திராட்சை பழம் எல்லாம் தொங்குதே கொலை கொலையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது தாவர உணவு தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது தாவர உணவே சாப்பிடாது, அது கரிமீன் தான் சாப்பிடும் புலால், அதனால அது சாப்பிடாம போகுதுன்னு சொல்லலாம். ஆனா தாத்தா என்ன சொல்லிவிட்டார், அந்த நெறியில திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்கு எட்டி எட்டி பார்த்தது, 3 தடவை எட்டிச்சுது, எட்டாமலே போயிடுச்சு. அதனால சிச்சி எட்டாத பழம் புளிக்கும் என்று சொல்லி சாப்பிட்றது இல்லை என்று சொன்னார். இது கதையா காரணமா? கதையா காரணமா? அவர் காரணம் தானே சொன்னாரு, ஏன் நரி சாப்பிடாதுங்கிறதுக்கு. அதாவது எல்லா கதையிலும் ஒரு காரணம் இருக்கும், எல்லா காரணத்திலும் ஒரு கதை இருக்கும். அதுதான் நம்முடைய
பண்டைய வரலாறு. இந்திய பண்பாட்டின் வரலாறு என்னன்னு சொன்னா கதைதான். அதனால அந்த கதை மூலமா முதல்ல தமிழ பேசுனதப்ப யாரு? இந்த முதல் மனிதன் என்ன மொழியை பேசினார்? என்ன மொழியப்பா பேசினார்? அவர் பேசின மொழிதான் தமிழ் மொழி. கை தட்டி விடுங்க. முதல் மனிதன் பேசின மொழி. அதனால அந்த தமிழ் மொழி சிவபெருமானோட தொடர்பில இருக்கு. அவர் அருளால அந்த மொழி சிறக்கும். அந்த மொழிய நாம திருத்தமா படித்தால் அவருடைய திருவடியை அறிந்து கொள்ளலாம், அவருடைய அருளை பெறலாம், எல்லா வகையிலும் சிறந்து வாழலாம். அந்த தமிழ் மொழியை பற்றி தொடக்க காலத்து கதைகள் சிலவற்றை இன்னைக்கு திருப்பி அம்மாவுக்கு வாங்க. நீங்க சத்தம் போடாம இருக்கக்கூடாது. நீங்க பதிலுக்கு கேள்வி கேட்கணும். சரியா? என்ன இப்ப சொன்ன வரைக்கும் பிடிச்சிருக்கா? அருணாந்திக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சொல்லண்டி. யுவமாறன் நமக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, நீ சொல்லடா. யுவராஜா நீ சொல்ல பிடிச்சிருக்கா? சரி, அதனால விட்டுறாதீங்க. தமிழை கெட்டியா புரியுங்க. இந்த தமிழை எப்படி கண்டுபிடிச்சாங்க பின்னாடி என்றதெல்லாம் சொல்லுவேன், சொல்லி தருவேன். அதை சொல்ல 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 உங்களுக்குள்ளே இருந்து தமிழ் வரும். அந்த அற்புதத்தை, அதிசயத்தை இங்க பார்க்க போறீங்க.